அது எப்படி பொண்ணை கடத்தியிருக்காங்க? சிசிடிவி கேமரால எல்லாம் ரெக்கார்டும் ஆயிருக்கு. ஆனால் பொண்ணுக்கிட்ட போய் விசாரிச்சா யாரும் என்னை கடத்தலைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மிரட்டி இருப்பாங்களோ, அதனால தான் யாரும் என்னை கடத்தலைன்னு போய் சொல்கிறாங்களோ. ஐயோ, ஒரே குழப்பமாக இருக்கேன். இப்போ இந்த கேஸை நம்ம எப்படி டீல் பண்ணுறது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. யார் அது நம்மளை கூப்பிடுறது? அட, கோழியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணு. ஏங்க, எதுக்கு இப்படி ஓடி வர்றீங்க? நாங்க தான் திருடனை துரத்திட்டு போவோம், நீங்க என்னடனா போலீஸ் என்னையே துரத்திட்டு வர்றீங்க. என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். எதுக்குங்க இப்படி ஓடி வந்தீங்க? என் கோழியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுதானே என்னடான்னு பார்த்தேன். சொல்லுங்க, என் கோழியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லையேங்க. என்னங்க சொல்றீங்க? இன்னும் என் கோழியை கண்டுபிடிக்கலையா? நீங்க கண்டுபிடிப்பீங்கன்ற தைரியத்துல தானங்க நான் இருக்கேன். கண்டுபிடித்து விட்டேன். ஓஹோ, உங்க கோழியை நான் கண்டுபிடிச்சு தருவேன்ற தைரியத்துல தான் நீங்க இருக்கீங்க. ஆமாங்க, நீங்க தானே நேத்து சொன்னீங்க உங்க கோழியை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு. என் மீனாவை எப்ப நீங்க கண்டுபிடிச்சு தருவீங்க? உங்களை நம்பிதாங்க நான் இருக்கேன். திருவதை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில். என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க நேத்து சொன்னதை கேட்டுதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. கண்டுபிடிச்சு தருவீங்களா தர மாட்டீங்களாங்க? என்னங்க 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 கனவு வந்துட்டு இருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னங்க கேட்டீங்க? என் மீனாவை எப்பங்க கண்டுபிடிச்சு தருவீங்க? சரி, நான் உங்க மீனாவை கண்டுபிடிச்சா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? ஆமாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என் மீனாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நேற்று நான் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அதை தானங்க சொன்னேன். திரும்ப வந்து என்ன வேணா செய்வீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க என் மீனாவை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். சரிங்க, நீங்க சொன்ன இந்த ஒத்த வார்த்தைக்காகவே நான் உங்க கோழிய சரி உங்க மீனாவை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. எப்ப கண்டுபிடிச்சு தருவீங்க? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் உங்க கோழியை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் கோழியை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன கேட்டாலும் செய்வீங்கல்ல? கண்டிப்பாங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன். அதுக்கப்புறம் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே? இல்ல, அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்ப சரி. சரிங்க. ஆமா, உங்க பேர் என்ன? பேர் எதுக்கு கேக்குறீங்க? என்னங்க நீங்க உங்களை எப்ப பார்த்தாலும் வாங்க போங்க நான் கூப்பிட முடியும்? உங்க பேர் தெரிஞ்சா உங்க பேர் சொல்லி கூப்பிடலாம். இப்ப என் பேர் வந்து அருண்மொழி, எல்லாரும் அருண்னு கூப்பிடுவாங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சா தானே உங்க பேர் சொல்லி நான் கூப்பிட முடியும். நீங்க எதுக்காக என்ன கூப்பிடணும்? இப்ப பாத்தீங்களா, ஏங்க வாங்க போங்கன்னே கூப்பிடுற மாதிரி இருக்கு. உங்க பேர் சொன்னீங்கன்னா உங்க பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிருவேன். பேர்ல எதுக்குங்க? உங்க மீனா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும், என் மீனா எனக்கு வேணும். அப்ப உங்க பேர் சொல்லிட்டு போங்க. என் பேரு விஜயலட்சுமி. விஜி. என்னங்க? ஒன்னும் இல்லையே. இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லங்க, சொல்லி பார்த்தேன். சரிங்க, நான் அப்ப கிளம்புறேன். போயிட்டு வாங்க விஜி. அப்புறம் என் கோழி மறக்கவே மாட்டேனே. சரிங்க. அருண், உனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கடவுள் இருக்காரு. உனக்கும் உன் அழகுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை அனுப்பி வச்சிருக்காரு. விஜி நல்லா தாயா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டுபிடிச்சு கொடுக்கலனா நம்ம மான மரியாதையெல்லாம் போயிருமே. அந்த கருப்பும் வெள்ளையும் கலந்த கோழிய நான் எங்க போய் தேடுவேன்? அம்மா தொலைஞ்சு போனது கோழியா இல்ல சேவலா? அதை கேட்காம விட்டுட்டேனே. சரி, எதுவா இருந்தா என்ன, கோழியா இருந்தா என்ன சேவலா இருந்தா என்ன? இல்ல, கோழியாத்தான் இருக்கும். கோழிக்கு தான் மீனான பேர் வச்சிருக்கு இந்த பொண்ணு.
கருப்பு வெள்ளையும் கலந்த கோழி எங்க இருந்தாலும் சுற்ற வேண்டிதான். ஏன் இல்ல என்னடி எங்க போயிட்டு வர? அந்த போலீஸ்கார் பண்ணார்ல, அதான் என் கோழியை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு வரேன். உனக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏண்டி என்ன ஏண்டி நோண்டின்னுக்கிட்டு இந்த கோழி மட்டும் நீ இன்னும் விடலையா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா என்ன? அது ஏன் தங்கச்சி. பைத்தியமாடி நீ? ஒரு சாதாரண கோழிக்காக அந்த ஆள போய் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கோழி எனக்கு வேணும். பாருடி, நான் சொல்றத கேளு. இதோட அந்த கோழி மற்ற விட்டுரு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த போலீஸ்காரரு என் கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. என்னது, சாயங்காலத்துக்குள்ள கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா? இதென்ன புது கதையா இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு குண்டூசி காணாம போனாலே கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. இந்த ஆளு காணாம போன கோழிய எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பாரு? அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கோழிய காணான்னு கேக்குறதுக்காடி இவ்வளவு நேரம் ஆச்சு? இல்லடி, அது வந்து என்ன, அது வந்து இது வந்து எவ்வளவு நேரம்? அவர் பேர் என்னன்னு கேட்டாருடி. பேர் என்னன்னு கேட்டாரா? நீ ஒன்னும் பேர் எதுவும் சொல்லிடலையே. சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? ஏண்டி சொன்ன? அவர் கோழி வேணும்னா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு, அதான் சொல்லிட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லன்னு இதுல இருந்தே தெரியுதுடி. ஐயோ, பேரை சொல்லிட்டேன்னு சொன்னதுக்கே இப்படி திட்டுறா. இதுல நான் வேற கோழியை கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன்னு வேற சொல்லியிருக்கேனே. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு கிளியிலன்னு கிழிச்சு எடுத்துருவா. இங்க பாருடி, அந்த ஆள் மூஞ்சியும் சரியில்லை, மொகரக்கட்டையும் சரியில்லை. என்ன சரியில்லாம இருக்கு? அந்த ஆளு நல்லாத்தான் இருக்காரு, அந்த ஆளு முகரையும் நல்லாத்தான் இருக்கு. என்னடி நான் சொல்றது புரியுதுல? அந்த ஆளை பார்த்தாலே ஒரு விதமா இருக்காரு. அந்த ஆள் டைப்பே சரியில்லை, நல்லா தானே இருக்காரு. அது சரி, அந்த ஆள் சரியில்லை அந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காளே, அந்த ஆள் கிட்ட அப்படி என்ன சரியில்லாம இருக்கும்? திரு திருன்னு முழிக்கிறத விட்டுவிட்டு அந்த ஆள் கூட பேசுறத இதோட விட்டுரு. சரிடி. நாங்க எதுக்காக நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? அதாம எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, ஒருவேளை அதை பத்தி கேட்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்களோ என்னமோ. என்னங்க 2 நாள் ஆச்சு, நம்ம பொண்ணை பத்தின தகவல் எதுவுமே கிடைக்கலையே. நீங்க நல்ல பையனை பார்த்த மாப்பிள்ள என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்களா? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. இந்த கல்யாணத்துல முன்னாடியே சம்மதம் இல்லைன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. உங்க பொண்ணு அதைத்தானுங்க சொல்லிட்டு இருந்தா, நீங்க கேட்டீங்களா? அதே மாதிரி கூட அந்த பையன் வீட்டுல நடந்திருக்கலாம். நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லலங்க. கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னா நம்மகிட்டயாவது வந்து சொல்லியிருக்கலாம். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நம்ம பாருங்க, நம்ம பொண்ணை தொலைச்சிட்டு இப்படி தனியா நிக்கிறோம். சார், எங்களை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சார் சொல்றீங்க? ஒரு நிமிஷம். அருண், இவங்க 2 பேரும் தான் உங்க பொண்ணை கடத்தினது. என்னது, என் பொண்ணை கடத்தினது இவங்க 2 பேரும் தான்? ஆமா சார், உங்க பொண்ணை கடத்த முயற்சி பண்ணது இவங்க 2 பேரும். என் பொண்ணு எங்க? என் பொண்ணை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? என் பொண்ணு உங்களுக்கு அப்படி என்ன பண்ணா? என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கணும்னு நினைச்சிருக்கீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு சார் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாரு. இதுக்கப்புறம் என்ன தெளிவா சொல்லணும்? அதான் என் பொண்ணை கடத்தினது இவங்க தானே சொல்லிட்டாரு. உங்க பொண்ணை கடத்த முயற்சி பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ என் பொண்ணு எங்க? அத சாரே சொல்லுவார். என்ன சார் நடக்குதுங்க? என் பொண்ணை கடத்த முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்ப என் பொண்ணை கடத்தினது இவங்க இல்ல. என் பொண்ணை எங்க? என் பொண்ணை வச்சு எதுக்காக அப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்க? என் பொண்ணு எங்க சார்? அவளை பார்த்து 2 நாள் ஆச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அவளை நான் பார்த்து பத்திரமா வளர்த்தேன். இப்ப என்னடானா 2 நாளா அவளை பார்க்காம எனக்கு சரியா தூக்கம் இல்ல, சரியா சாப்பாடு இல்ல. புரியுதா உங்களுக்கு ஒரு தாயோட கவலை என்னன்னு? இப்பயாவது புரியுதா? தயவு செஞ்சு சொல்லுங்க, என் பொண்ணை என்ன பண்ணீங்க? நாங்க உங்க பொண்ணை கடத்த முயற்சி பண்ணது உண்மைதான், ஆனா நாங்க உங்க பொண்ணை கடத்தல. என்னது, கடத்த முயற்சி பண்ணீங்க ஆனா கடத்தல? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கடத்த முயற்சி பண்ணிருக்கீங்கன்னா அப்ப என் பொண்ணு எங்க? நீங்க கடத்தினதுனால தானே என் பொண்ணு காணாம போயிருக்கா. நாங்க முயற்சி மட்டும்தான் பண்ணோம், உங்க பொண்ணை நாங்க கடத்தல. என்னது, நீங்க கடத்தலையா? நீங்க கடத்தலைன்னா அப்ப என் பொண்ணு எங்க? உங்க பொண்ணு காணாமலாம் போல சார். உங்க பொண்ணை யாரும் கடத்தவும் இல்ல. என்னது, காணாம போகல, கடத்தவும் இல்ல, அப்ப என் பொண்ணு எங்க? என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்க சார். அவதான் எங்களுக்கு உலகமே. தயவு செஞ்சு அவளை என்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க. நீங்க உங்க பொண்ணை பத்தி இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பொண்ணு உங்களை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம, உங்களை பத்தின கவலையே இல்லாம ஓடி போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாமா, உங்க பொண்ணு காணாமையும் போகல, யாரும் கடத்தவும் இல்ல. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாங்க. இல்ல
பொண்ணு கிடையாது. கல்யாணத்துக்கு வரைக்கும் வந்து ஓடி போனோன்னு என் பொண்ணுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆமா, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. என் பொண்ணு எதுக்காக ஓடி போகணும்? இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஏதோ தப்பு பண்றீங்க. தயவு செஞ்சு என் பொண்ணு எங்க சொல்லிருங்க. அருண், அந்த லெட்டரை கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க சார். இது உங்க பொண்ணு அவங்க கையால எழுதி வச்சுட்டு போன லெட்டர். நீங்களே அதுல என்ன இருக்குன்னு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எங்கள அப்படி என்னங்க எழுதி இருக்கு? அன்புள்ள அப்பா அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. இதை நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க என்னோட விருப்பத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு விருப்பம் இல்லாத பையன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை. அதனால நான் உங்களை விட்டு போறேன். இல்ல, இருக்காது இருக்காது. இது நம்ம லதா எழுதுனது இல்ல. எதை வச்சு சொல்றீங்க? இது உங்க பொண்ணு எழுதாததுன்னு. நாங்க ரூமுக்கு போய் பார்க்கும்போது இந்த லெட்டர்ல எதுவுமே இல்ல. நீங்க எதை ஏமாத்துறீங்க? இப்ப மட்டும் இந்த லெட்டர் எப்படி வந்துச்சு? ஆமா, என்னோட பொண்டாட்டி சொல்ற மாதிரி நாங்க எங்க பொண்ணு ரூம்ல எந்த லெட்டருமே பார்க்கல. எப்படி சார் பாப்பீங்க? அந்த லெட்டரை தான் இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களே. என்னதான் சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் தெளிவா சொல்லுங்க. என்னதான் நடக்குதுங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க பொண்ணு எங்கதான் போயிட்டா? ஐயா, இங்க பாருங்க, உங்க பொண்ணை நாங்க கடத்த வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நாங்க உங்க பொண்ணை கடத்தவே இல்லை. என்னங்க சொல்றீங்க? கடத்த வந்தீங்க ஆனா கடத்தலைன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நாங்க உங்க பொண்ணு ரூமுக்கு வரும்போது உங்க பொண்ணு அங்க இல்ல. என் பொண்ணு அங்க இல்லைன்னா உங்க பொண்ணு அங்க இல்ல. உங்க பொண்ணு எழுதி வச்சுட்டு போனேன் இந்த லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க எதுக்காக இந்த லெட்டர் எடுத்துட்டு போனீங்க? அது வந்து என்னையா இது நிறுத்திட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லலன்னு வச்சுக்க, உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி பேத்த எடுத்துட்டு போய் பாத்துக்க. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறோம். ஒழுங்கா சொல்லுங்க. அது சார், பொண்ணை கடத்தணும்னு சொல்லி ஒருத்தங்க எங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணை கடத்தணும்னு 10 லட்சம் கொடுத்தாங்களா? என்ன சார் இது? என்ன நடக்குதுங்க? என் பொண்ணை கடத்த சொல்லி உங்களுக்கு யாரு 10 லட்சம் கொடுத்தது? பொறுமையா இருங்க சார், எல்லாத்தையும் சொல்லி முடிக்கட்டும். சொல்லுங்கடா. அது உங்க பொண்ணை நாங்க கடத்தணும்னு ரூம்குள்ள வந்தப்ப பொண்ணு இல்ல, அங்க இந்த லெட்டர் தான் இருந்துச்சு. எங்க பொண்ணை கடத்த சொன்னவன் நாங்க பொண்ணை கடத்தலன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்த 10 லட்சத்தை கேட்டுருவானோ என்னமோன்ற எண்ணத்துலதான் நாங்க பொண்ணை கடத்தின மணி செட் பண்ணிட்டோம். இந்த லெட்டரையும் நாங்களே எடுத்துட்டு போயிட்டோம். உங்களை மன்னிச்சிருங்க. உங்க பொண்ணை நாங்க கடத்தல, நாங்க கடத்தினதா செட் பண்ணிருக்கோம். அப்போ என் பொண்ணு, உங்க பொண்ணு எங்க போனாங்க, எப்படி போனாங்கலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க கொடுத்த காசை காப்பாற்றணுன்றதுக்காகத்தான் இப்படியெல்லாம் செஞ்சோம். மற்றபடி உங்க பொண்ணை நாங்க கடத்தவே இல்லை. என்ன சார் இதெல்லாம்? அப்ப என் பொண்ணு? அருண் சார், அதை காமிங்க. இதுல நாங்க கல்யாணத்தன்னைக்கு முந்தின நாள் நைட் எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இதைய நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க இது? ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிட்டாலே. உங்க பொண்ணு நைட்டு 12 மணிக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. இது பக்கத்து தெரு சிசிடிவி ஃபுட்டேஜ். இதுலதான் ஒரு பையன் கூட பைக்ல உங்க பொண்ணு ஏறி போறாங்க. என்னங்க இது? யாரு என்னன்னே தெரியாதவன் கூட இப்படி பைக்ல ஏறி போயிருக்கா? இப்போ புரியுதா சார் உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்க? புரியுது சார், புரியுது. என் பொண்ணு எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா. அண்ணே உள்ள வாங்க. சார், இவர் தான் கல்யாண மண்டபத்தோட வாட்ச்மேன். அண்ணே, அன்னைக்கு நீங்க என்ன பாத்தீங்களோ அதை உங்ககிட்ட தெளிவா சொல்லுங்க. சரிங்க சார். அன்னைக்கு நைட்டு மணி 12:10 இருக்கும். அந்த நேரம் ஒரு வயசு பொண்ணு கையில ஒரு பேக்கோட வெளியே போச்சு. என்ன, நீங்க தான் அந்த பிள்ளை வெளியே போனதை பாத்திருக்கீங்கல்ல? ஏதாவது சத்தம் போட்டிருக்கலாம்ல? எப்படிமா, ஒரு கல்யாண மண்டபம்னு இருந்தா 1000 பேர் வருவாங்க போவாங்க. அவங்க போறப்பெல்லாம் என்னால சத்தம் போட்டுட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, கல்யாண பொண்ணு அதுதான் எனக்கு எப்படிமா தெரியும். அதனாலதான் வேற யாரோ வந்துட்டு போறாங்கன்னு நினைச்சு நானும் இருந்துட்டேன். ஆனா எனக்கு போலீஸ் வந்து விசாரிக்கும் போதுதான் தெரியும் காணாம போனது பொண்ணு. இல்ல, காணாமலாம் போல, அந்த பொண்ணு அதுவா தான் போச்சு. என்ன, அந்த பிள்ளை யாரு கூட போனா, எப்படி போனான்னு பாத்தீங்களா? இல்லம்மா, பார்க்கல, பார்க்க முடியல. அந்த பையன் ஹெல்மெட் போட்டிருந்தான். அதனால யாரு என்னன்னு எந்த விவரமும் எங்களுக்கு தெரியல. என்ன, அந்த பைக்கோட நம்பர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தம்பி. அருண், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சார். இவங்க 2 பேத்தையும் லாக்அப்ல போட்டு வை. சார், என்ன சார், நாங்க தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டோமே. எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க, நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாம் சார். வேண்டாம் சார், எங்களை எதுவும் பண்ணாதீங்க சார். நாங்க தான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே. என்னது, நான் சொன்ன மாதிரியே எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க?
நீ என்ன செஞ்சியோ அதைத்தான் சொல்லியிருக்க. ஆமா சார், நாங்க என்ன செஞ்சோமோ அதைத்தான் சொல்லியிருக்கேன். ஆனா நாங்க பொண்ணை கடத்தலையே. கடத்த முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் சார். வேண்டாம் சார், எங்களை விட்டுருங்க. அருண், ஓகே சார், போங்கடா 2 பேரும். சார் எங்களை விட்டுருங்க சார். சார் இப்ப மட்டும் போகல சார். என் பொண்ணு சார் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆனா இப்போ உங்க பொண்ணு ஓடியே போயிட்டாங்க. நீங்க போங்க. ஓகே சார். இதுக்கு மேல எங்களால என்ன சார் பண்ண முடியும்? என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். என்னமா பேசிட்டு இருக்கீங்க? காணாம போன பொண்ணா நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு? அவங்க ஓடி போயிட்டாங்க, அதுவும் உங்களை விட்டுட்டு. அப்படி போன பொண்ணை எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க? எப்படி சார் விட முடியும்? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை சார். நீங்க இப்படி பார்த்து வளர்த்ததுனாலதான் நீங்க முக்கியம் இல்ல, எவனோ ஒருத்தன் தான் முக்கியம்னு உங்களை உதறி தள்ளிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. அத உங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? ஆமா சார், அவளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. எதுக்காக விருப்பமே இல்லாத கல்யாணத்தை அவங்களுக்கு பண்ணி வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க? பையன் நல்ல பையன், குடும்பமும் நல்ல குடும்பம். என்னது அப்படி நினைச்சுதான் என் பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க நினைச்சது சரிதான். ஆனா இந்த கல்யாணத்துல அந்த பையனுக்கும் விருப்பம் இல்ல, உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இல்ல. உங்க பிள்ளைங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணனாலும் அவங்க கிட்ட கேட்டு பண்ணுங்க, சரியா? உங்க பொண்ணுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. விருப்பம் இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படிங்க சந்தோஷமா வாழ்வாங்க? ஏங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறீங்க? தப்புதான் சார், என் மேலையும் தப்பு இருக்கு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன சார் பண்றது? இதை நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உங்க பொண்ணோட மனசுல யார் இருக்கா என்ன ஏதுன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. உங்க பொண்ணு உங்களை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாங்க. அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றதா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு பையன் நல்ல பையன், குடும்பம் நல்ல குடும்பம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியில இப்படித்தான் நடக்கும். இந்த பையனுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆக மொத்தத்துல 2 குடும்பத்துக்கும் அசிங்கம் தான். சார் அப்ப என் பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியாதா? ட்ரை பண்றேன் சார். அதான் உங்க பொண்ணு யார் கூட போனாங்களோ அந்த வண்டியோட நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்றோம். கொஞ்சம் சீக்கிரமா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், ஆனா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? இல்ல சார், என் பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்கோ அந்த பையன் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சரிங்க சார், அப்பனா சரி, உங்க பொண்ணை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. இப்போ இதை வேற நான் கண்டுபிடிக்கணுமா? ஒரு கேஸ் முடியுதுன்னு பார்த்தா அடுத்தடுத்து அதை தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கேன். இப்ப நான் இந்த பொண்ணை எங்கன்னு போய் தேடுவேன்? நாம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு. ஆனா இந்த விஷயத்த நம்ம எப்படி மதிக்கிட்ட சொல்ல போறோன்னு தெரியலையே. நான் அவளை விரும்புறேன்னு சொன்னா அவ என்னை பத்தி தப்பா நினைப்பாளோ? சேச்சே, அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் அன்னைக்கு அப்படி பேசினப்பவே அவ தப்பா நினைக்கல. நான் உன்னை விரும்புறேன் மதுன்னு சொன்னா அவ என்ன தப்பாவா நினைக்க போறா? அப்படிலாம் நினைக்க மாட்டா. எனக்கு எப்படி அவளை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கும். டேய் வெற்றி, ஒருவேளை நீ நினைக்கிறது தப்பா இருந்தா என்ன பண்றது? ஒருவேளை அவளுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருந்தா? இருக்காது. அவ ஏன் மது, அவளுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும். வா ஐஷு, ஏன் அங்கேயே நிக்கிற? ஐஷு, மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்க? சகிக்கல. எதுக்கு? நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ என்ன தப்பா நினைச்ச? இல்ல வெற்றி, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ தான் அந்த கல்யாணம் பண்ண கடத்திட்டேன்னு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் வெற்றி. சாரி வெற்றி. ஏய், இதுல என்ன இருக்கு? இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி அம்மா கிட்ட நான் தான் தப்பா சொல்லிட்டேன். நீ என்ன தப்பா சொன்ன? இல்ல வெற்றி, எல்லாத்தையும் நீயே அம்மாக்கு சொல்லி புரிய வச்சிருப்ப. ஆனா நான் தான் தேவையில்லாம எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு வேற அடி வாங்கி கொடுத்துட்டேன். பாரு ஐஷு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை ஐஷு. எனக்கு புரியுது வெற்றி, நீ மதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ மாமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது மதுக்காகவா? மாமா மனசுல மதுவா இருக்கா? மதுக்காக இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களா? இங்க பாரு ஐஷு, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு உன் மேல எந்த தப்புமே இல்லை. தப்பு எல்லாமே என் மேலதான். நான் தான் அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தது என்னோட தப்பு தானே. நான் எதை பார்த்தும் பயந்து ஓடி இருக்க கூடாது, துணிஞ்சு நின்றுக்கணும். அதனால தப்பு எல்லாமே என் மேலதான் ஐஷு, உன் மேல எந்த தப்பும் இல்லை.
ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீ நினைச்ச. நீ செஞ்ச நல்லது எல்லாமே எனக்காக. நீ என்னை பத்தி இவ்வளவு நல்ல விதமா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா நான் உன் கூட பிறந்திருந்தோம் உன்னை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்காம போயிட்டேனே வெற்றி. ஒரு தங்கச்சியா என்னால உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை நம்ப வேண்டிய நானே உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருனா. நான் தான் சொன்னேன்ல, உன் மேல எந்த தப்பும் இல்ல ஐஷு. தப்பு எல்லாமே என் மேலதான். நான் மதுவை விரும்புறேன்னு முன்னாடியே அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். நீ செஞ்சது எல்லாம் சரிதான். மதுவை நீ விரும்புறேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தா உன்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நீ சொல்லாததுனாலதான் இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கு. அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. மாமா செய்ய போற விஷயம் ஐஷுக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சுமே ஐஷு யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்கா. அப்போ இது எல்லாமே பக்கா பிளான். இதுல மதுக்கும் சம்மந்தம் இருக்கும். அப்ப என்ன மன்னிச்சிருண்ணா. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. நீ எதுவும் பண்ண வேணாம், எனக்காக ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும். என்ன பண்ணணும்? என்னோட சார்பா நான் மதுவை விரும்புறேன்னு மது கிட்ட மட்டும் போய் சொல்லுவியா? பத்தியா பத்தியா கேப்ல கடை வெட்டுற பத்தியா உன் புத்திய காட்டுறேல நீ. ஏ என்ன ஐஷு, எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். முடியாதுடா, முடியாது, முடியவே முடியாது. நீதான் அவளை லவ் பண்ற, நீயே போய் அவகிட்ட சொல்லிக்க. என்ன ஐஷு? என்னடா என்ன ஐஷு நொன்ன ஐஷுன்னு பேசாம போயிரு. உனக்கு தானே அவளை பிடிச்சிருக்கு, நீ தான் போய் சொல்லணும். என்னாலதான் உனக்கு மாமா வேலை பார்க்க முடியாது. அப்போ மாமாக்கு அந்த மதுவைத்தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.